ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நேந்திர வாழைக்காய் சிப்ஸ் பண்ண போகிறோம். தோல்லாம் சீவிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் தோல் எடுத்தாச்சு, துருவிட்டு ஆயிலில் போடும்போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், துருவிட்டேன் எல்லாத்தையும். இப்போ ஆயிலில் போட போகிறேன். ஆயில் காஞ்சிட்டு இதில் கொஞ்சம் சால்ட் வாட்டர் விட நல்லா கலக்கி விட்டுணும். சிப்ஸில் நல்லா சால்ட் ஏறிடும், உப்பு ஏறி கரெக்டாக இருக்கும். நம்ம மேலே போட்டு கலர வேண்டாம். அதுக்கு இப்போ ஓரளவு நல்லா வெந்துவிட்டு சிப்ஸு இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். ஆக்சுவலாக கலர் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்தோன்னா எல்லோ கலர் தான் வரும். நேந்திர வாழைக்காயே இந்த கலரில் தான் இருக்கும், லைட் எல்லோவாக. பொரிச்சோடனே நல்ல எல்லோ வந்துடும். அது பாருங்கள், கலரே லைட் கலராக தான் இருக்கும், ஆனால் வெந்து விட்டுனா இந்த கலர் வந்துடும் உங்களுக்கு. சிப்ஸு நல்லா எடுத்துகிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ நேந்திரங்காய் வாழைக்காய் சிப்ஸு பொரித்து எடுத்தாச்சு. ஆல்ரெடி இந்த எல்லோ கலர் தான் இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாழைக்காய் வெள்ளையாக இருக்கும். இது காயே எல்லோவாக இருக்கிறதுனால இதே மாதிரி தான் வரும் பொரித்து எடுத்தால். மஞ்சப்பொடியெலாம் போட்டு பொரிக்கிறதில்ல, அது கலரே அப்படி தான் வரும். ஆக்சுவலாக அதோட கலர் இது தான். பொரித்து எடுக்கும்போது இந்த கலரில் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வேணா நீங்கள் மிளகா பொடி கூட பிரட்டிக்கலாம் போட்டு, இல்லை மிளகு பொடி போட்டு தூவி கொஞ்சம் பிரட்டிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். அது சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். பாய்.